ப்ளவுஸில் நல்லா கப் ஷேப் வந்துட்டு நல்லா ஒரு ஷார்ப்பாகவும் நல்ல ஒரு ஃபிட்டிங்காகவும் நல்ல ஒரு ஷேப்பாகவும் ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு சந்தோஷம் லைஃப்பில் ஒரு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ப்ளவுஸில் அந்த கப் ஷேப் வந்துட்டு எப்படி பிடிக்கிறது, அந்த சென்டர் டாட் வந்துட்டு எப்படி பிடிக்கிறது, ஒரு ப்ளவுஸில் எங்கேயுமே கொஞ்சம் கூட மிஸ்டேக் வராமல் எவ்வளோ அழகாக நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாமா? வெல்கம் டு A to Z டெய்லர். இந்த சேனலில் நம்ம இப்போ டைலரிங் கிளாஸ் வந்துட்டு நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டிச்சிங்லாம் வந்துட்டு எப்படி சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் கட்டிங் தான் நிறைய பேர் வந்துட்டு ஓட் போட்டிருந்தீங்க. அவங்களுக்காக வேண்டி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங், ஒரு ப்ளவுஸை ஃபுல்லாக நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்து கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸுடைய பேக் போர்ஷனை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி பேக் போர்ஷனில் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு அலவன்ஸ் விட்டுட்டு நம்ம ஒரு குட்டியாக ஒரு வீ கட் வந்துட்டு போட்டிருப்போம் இல்லையா, அந்த அலவன்ஸ்க்கு ஸ்டார்டிங்லேயும் இந்த மாதிரி எண்ட் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு பார்த்து தைங்க. இந்த மாதிரி தைக்க போகும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பேக்கில் நம்ம டாட் பிடிப்போம்ல, ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச்சஸில் ஸ்டார்ட் பண்ணி எண்டில் வந்துட்டு ஊசி மாதிரி கொண்டு வந்து முடிக்கணும். ஃபஸ்ட்டு ஷோல்டரை இந்த மாதிரி 2 பாதியாக பிடிச்சிக்கோங்க. சரியா? பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு கீழே இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி 1/4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த டாட்டுடைய உயரம் 4.5 இன்ச்சு, அதே வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க்கரை வச்சு இந்த மாதிரி கிராஸாக வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம தச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய டாட்டு பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கும். நூல் வந்துட்டு எங்கேயுமே நீங்கள் ஒட்ட கட் பண்ணாதீங்க. 1 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் நூலை விட்டுட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த தையல்லாம் வந்துட்டு நமக்கு பிரிஞ்சு வராது. பேக் போர்ஷன் ரொம்பவே சிம்பிளுங்க. நீங்கள் டாட் வந்துட்டு கரெக்டாக பிடிக்கணும், கீழே மடித்து தைக்கணும், கரெக்டாக தைக்கணும். அது கரெக்டாக தைச்சிருக்கமா, ஒரே மாதிரி ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு ப்ளவுஸ் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற 2 பாதியாக மடிச்சுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைடுமே அந்த டாட் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு போகலாமா? ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 2 பக்கெட்டும் ஒரே மாதிரி தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இன்ட்டு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் நம்ம கரெக்டாக தைப்போம். பிக்னஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி உல்ட்டாவாக வந்துட்டு தைச்சிருவோம். ஃபைனலாக நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும் ராங்காக தைச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஐடியாவே இருக்காது. தூக்கி போட்டு கூட டென்ஷனில் கூட போயிடும். அந்த மாதிரிலாம் ஃபால்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக 2 சைடுமே நீங்கள் இன்ட்டு போட்டுக்கோங்க. எது உள் பக்கம் எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சென்டர் டாட்டை நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க 2 பீஸையும் வச்சுட்டு. அதுக்கப்புறம் அதோடைய அகலம் 1 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டாட்டுடைய உயரம் நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த 2.5 இன்ச்சஸும் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடமும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி தைக்கும் போது அந்த ப்ளவுஸில் எங்கேயுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபால்ட் வரவே வராது. ஃபிட்டிங்குமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நூல் வந்துட்டு ஒட்டை கட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி 1 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கொக்கிப்பட்டி சைடு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 2யுமே சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கப்புறமா இந்த சென்டர் டாட்டுக்கும் அந்த கொக்கிப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த டாட்டுக்கும் கேப் வந்துட்டு நமக்கு 1.5 இன்ச்சஸ் இருக்கணும். அதை வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் அளவு ப்ளவுஸில் 1.5 இன்ச்சஸ் இருக்கா, இல்லை 2 இன்ச்சஸ் இருக்கா, இல்லை 1.25 இன்ச்சஸ் இருக்கா அப்படிங்கிறது கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? என்னுடைய அளவு ப்ளவுஸில் 1.5 இன்ச்சஸ் இருந்தது, அதனால நான் வந்துட்டு 1.5 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சென்டர் டாட்டை பிடிக்கணும், அதுக்கப்புறம் கொக்கி டாட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஆமுல் டாட்லேயே கை வைக்கணும். ஓகேவா? நம்ம மார்க்கிங் பண்ணி காட்டும் போகும்போது நமக்கு அந்த டாட் எல்லாமே வந்துட்டு அளவுகள் மாறி தான் இருக்கும். பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல காட்டுதோ அந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் டாட் பிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோமே அந்த இடத்துல தான் பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு லூஸாக இருக்கும். ஃபிட்டிங் வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வராது. கப் ஷேப் வந்துட்டு கொஞ்சம் அமுகுன மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 டாட்டுமே கரெக்டாக பிடிக்கணும். அதனால் இந்த 2 டாட்டையும் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த ஆமுல் டாட்டு கரெக்டாக வந்துட்டு காட்டும். அந்த இடத்த கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த டாட்டை வந்துட்டு பிடிங்க. உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ சென்டர் டாட்டுக்கும் நார்மல் டாட்டுக்கும் கேப்பும் 1.5 இன்ச்சஸ். இப்போ நான் அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம அதையும் வந்துட்டு தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் 1/4 இன்ச்சஸ்க்கு ஆரம்பித்து ஒரு நூல் அளவுக்கு கொண்டு வந்து கூர்மையாக கொண்டு வந்து நான் முடிச்சிருக்கேன்.
அதே மாதிரி தான் கொக்கிப்பட்டி செய்யக்கூடிய டாட்டுமே. நூல் மட்டும் ஒட்ட கட் பண்ணவே கூடாது, கொஞ்சம் தூரம் விட்டுட்டு கட் பண்ணுங்க. நான் உள்ள இந்த மாதிரி கப்பு இருக்கு இல்லையா, அந்த சைஸை நான் உள்ள வச்சுட்டு காட்டுறேன். எங்கேயுமே நமக்கு டாட் வந்துட்டு தூக்கிக்கிட்டும் இல்லை, கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக அந்த கப் ஷேப் வச்சோன்னு எங்கேயுமே லூஸ் விழுகாம பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னாலே நம்ம அந்த டாட் எல்லாமே கரெக்டா பிடிச்சிருக்கோம். நம்மளுடைய அலவன்ஸ், சென்டருடைய அலவன்ஸ் வந்துட்டு கரெக்டா மார்க் பண்ணியிருக்கோம். அந்த சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்கு இல்லையா, அதையும் கரெக்டா மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அகலத்தையும் கரெக்டா மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த கொக்கிப்பட்டிக்கும் இந்த சென்டர் டாட்டுக்குடைய அகலம், முக்கியமா அந்த அகலம்லாம் வந்து நீங்க கரெக்டா மார்க்கிங் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்க பண்ணாதான் கப் ஷேப் வந்துட்டு கரெக்டா இருக்கும். நீங்க உயரத்துல கொஞ்சம் கம்மி பண்ணினாலும் என்ன ஆகும், கப் ஷேப் வந்து கொஞ்சம் மாதிரியே தூக்குன மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்காது. அதுவே நீங்கள் 1 இன்ச்சு நீங்கள் அதிகமாக வச்சுட்டாலும் கப் ஷேப் வந்துட்டு கீழே சரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஷோல்டர் வந்துட்டு முன்னாடி நமக்கு இறங்கி வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி மாறாமல் தைக்கிறது தான் நான் இன்ட்டு போட்டிருக்கல. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தைக்க போகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டாட்டுக்கு நம்ம எப்படி முன்னாடி பிடிச்சோமோ அதே மாதிரி தான் டாட்டுடைய அகலம் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டுடைய உயரம் 2 இன்ச்சஸ். இதையும் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். எப்போ நீங்கள் தைச்சாலுமே டாட்டுடைய அகலம் கரெக்டாக இருக்கா, டாட்டுடைய உயரம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறமா அந்த நூல் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விடணும் சொன்னாலையும் அதுவுமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கரெக்டாக விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நான் உள் பக்கமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எங்கேயுமே நமக்கு தூக்குன மாதிரி இருக்காது, கரெக்டாக லூஸாகவும் இருக்கும். அந்த ஃபிட்டிங் எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது, தெரியுதா? இது வந்துட்டு அந்த சென்டர் டாட்டுக்கு கேப் வந்துட்டு 1 இன்ச்சஸ் வச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு கூர்மையாக இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் 2 இன்ச்சஸில் வச்சு தைச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக நல்லா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அளவு ப்ளவுஸில் எவ்வளோ கேப் இருக்கோ அதை அப்படியே பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டி வந்துட்டு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணலாமா? பட்டி பீஸ் நம்ம எடுத்து வச்சோம்ல, அது கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நீங்கள் குண்டூசி வந்துட்டு குத்திக்கோங்க. நிறைய பேருக்கு பட்டி கட் பண்ணுறது தான் வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஷேப் வந்துட்டு எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. பட்டி கட் பண்ணுறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது மட்டும்தான். பேக் போர்ஷனை கீழே வச்சுக்கோங்க. நான் இப்போ காமிச்ச மாதிரி அந்த பட்டி பீஸை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, அதை கரெக்டாக நீங்கள் அது மேலே வச்சுட்டு ஷோல்டரும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி ஆமல் ரவுண்டு ரெண்டுமே வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் வெயிட் வச்சுக்கோங்க, அப்போ நகராமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம பட்டியை வந்துட்டு அப்படியே அழகாக நம்ம டிராயிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு ரெண்டையும் எடுத்துருங்க. இது வந்துட்டு நமக்கு கரெக்டான அளவு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம தையலுக்காக வேண்டி விடணும். ஓகேவா? இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கனால உங்களுக்கு பட்டி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். உங்கள் அளவு ப்ளவுஸில் பட்டி எந்த அளவுக்கு ஷேப்பாக நல்லா இருக்கோ அதே எடுப்பில் அதே மாதிரியான அலவன்ஸில் உங்களுக்கு பட்டி கிடைக்கும். 100% நான் வந்துட்டு வாரண்டி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பட்டிக்குமே மொத்தம் 3 கிளாத்து, மெயின் கிளாத்து 1, அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு லைனிங் கிளாத்து 2 கிளாத் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வி கட்டு மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சு பாருங்கள். பட்டியுடைய கரெக்டான அளவு தான் நான் லைனிங்கில் கொடுத்து நான் கட் பண்ணியிருப்பேன். பட்டிக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நல்ல பீஸில் நான் வந்துட்டு உள்ள பின் குத்திருக்கல. அந்த ஹைட் வந்துட்டு நான் லைனிங் துணியில் நான் சேர்க்கவே இல்லை. ஒரிஜினல் பீஸில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி பட்டியில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுடைய ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு இந்த மாதிரி வைக்கணும். தெரியுதா? இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு வைக்கணும். உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டியே நான் வந்துட்டு கிட்ட ஜூம் பண்ணி வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் கொண்டு போய்ச்சும் காட்டி நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கேட்கலாம். இப்போ இந்த சென்டர் டாட்டுக்குள்ள இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு மடிச்சுட்டு, அதாவது நம்மளை பார்த்த மாதிரி நம்ம சைடு வந்துட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டி பீஸ் ரெண்டையுமே வச்சுட்டு சென்டர் பீஸையும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். பட்டி பீஸும் வந்துட்டு நமக்கு வளைவாக இருக்கும், அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸும் நமக்கு வளைவாக இருக்கும்.
அதனால ரெண்டையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். ஃபாஸ்ட்டாக சல்லுன்னு வந்து தைக்கக்கூடாது. அப்படி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ளவுஸில் ஃபால்ட் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா, உள்ள ப்ளவுஸோட பீஸும் கரெக்டாக இருக்கா, கீழே உள்ள பட்டி பீஸும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நிறைய பேர் விரும்புகிறது இன்விசிபிளாக பட்டி வந்துட்டு உங்களுக்கு தைக்க தெரியுமா அப்படின்லாம் நிறைய பேர் வந்துட்டு கேட்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கே நீங்கள் இன்விசிபிளாக எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணோன்னே உள்ளே வந்துட்டு குட்டி குட்டி இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கலாம். அப்படி கட்டிங் போட்டுட்டு நம்ம தைக்க போகும்போது அந்த வளைவுகள்லாம் வந்துட்டு கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஓர தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க. இதுக்காக தான் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கே ஓர தையெல்லாம் வந்துட்டு தைக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ பட்டியை நம்ம சைடில் கரெக்டாக வந்துட்டு மடித்து தைக்கணும். இப்போ பேக் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, பேக் சைடு உள்ளது அதை எடுத்து அதோடைய சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த உயரத்தை கரெக்டாக வந்து பாருங்கள். கரெக்டாக அந்த உயரத்தை வந்துட்டு கீழே பட்டி பீஸில் மார்க் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு மடித்து தைக்கணும். தெரியுதா? இதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் தைச்சாதான் ஃபைனலாக நீங்கள் ப்ளவுஸை ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளஸ் சிம்பிள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வரும். ஏன்னா நீங்கள் ஸ்லீவை கரெக்டாக கட் பண்ணணும். கேப் ஹைட்டு நான் சொல்லியிருப்பேன், அந்த கேப் ஹைட் கொடுத்து கரெக்டாக நீங்கள் கட்டிங் பண்ணணும். பட்டியை கரெக்டாக கட்டிங் பண்ணணும். பட்டியை கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுமே கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி தைக்கணும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்துட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தெரியுதா? நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு ப்ளவுஸில் பட்டி வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிப்போம். எல்லா சைடுமே நீட்டாக அழகாக இருக்குது. நம்ம அயன் பண்ணல, எதுவுமே பண்ணலை, அப்படியே தைச்சி காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு ப்ளவுஸில் இன்னொரு பீஸ்லேயும் நம்ம வந்துட்டு தைக்கிறதுக்கு சைடில் பட்டி பீஸ் வச்சு மார்க் பண்ணியாச்சா? இப்போ ஃப்ரண்ட் பக்கமும் நம்ம மார்க் பண்ணணும். இதை வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கழுத்துடைய வளைவுகள் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்டரில் கொக்கி பட்டிக்கிட்டு நம்ம டாட்டு பிடிப்போம்ல, அந்த இடத்துல 2 டாட்டும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம்ல, இந்த இடமும் கரெக்டாக இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த 3 இடத்துல நீங்கள் ஏதாவது ஃபால்ட்டு பண்ணாதான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் கொக்கி தைக்க போகும்போது உங்களுக்கு 1 இன்ச்சஸ் 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி வந்துட்டு கூட குறைச்சி வரும். கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம 2 சைடுமே கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். நிறைய பேர் இந்த ஃபால்ட்டு வந்ததுன்னா கழுத்துக்கிட்ட வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுறீங்க. கட் பண்ணி விட்டால் கரெக்டாக வந்துடும். கண்டிப்பாக வராது. கழுத்து வந்துட்டு அகண்டு தான் போகும். இப்போ தைச்சதுக்கு அப்புறம் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். அந்த கழுத்து பகுதி, அந்த கொக்கி பட்டி டாட்டு, கீழே பட்டி ஜாயின் பண்ணது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பீஸ் தான். கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு 2 இன்ச்சஸ் வேணும். ஓகேவா? வீப்பட்டி தைக்கிறதுக்கு நமக்கு 3 இன்ச்சஸ் வேணும். ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து உள்ளே மடித்த மாதிரி இருக்குது. மொத்தமாக வந்துட்டு நமக்கு 3 இன்ச்சஸ் வேணும் வீப்பட்டிக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொக்கிப்பட்டி தைச்சிக்கலாம். மேலாப்பில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு தைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 இன்ச்சஸ் வரைக்கும் கீழே வந்து பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்துட்டு ப்ளவுஸை சென்டரில் கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நீங்கள் கீழே வைக்கணும். தெரியுதா? கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பொட்டிக்கோ ஸ்டைலில் நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக இருக்கும். பிசுறு எங்கேயுமே வந்துட்டு வராது. இந்த மாதிரி கார்னரில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கேன். கொக்கிப்பட்டி தப்போம் இல்லையா, அப்போ மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிசுறு எதுவுமே நமக்கு வெளியில் வரல, கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே அந்த ஓர தையல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா இந்த கிளாத்தை அப்படியே நம்ம வந்துட்டு மடிச்சுட்டு ப்ளவுஸ் மேலேயே வந்துட்டு வச்சு தைச்சிடணும். இது வந்துட்டு கொக்கிப்பட்டி தைக்கக்கூடிய மெத்தடு. இதுவே நீங்கள் இப்போ அடுத்து வீப்பட்டி தைக்கும் போது இந்த மாதிரி ப்ளவுஸ் மேலே நம்ம வச்சு தைக்கக்கூடாது. அது வந்து தனியாகவே தான் நம்ம வந்துட்டு தைக்கணும். அது வந்துட்டு எப்படி தைக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரே ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் கிளாத்லாம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் கட்டிங் பண்ணி நீங்கள் தைக்க போகும்போது ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டியும் அழகாக வந்திருக்கு, கொக்கி பட்டியும் அழகாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் பீஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு வீப்பட்டிக்கு எப்படி நான் சொன்னேன் அப்படி இப்போ கொக்கி பட்டிக்கு எப்படி நீங்கள் தைச்சிங்க, கீழாப்பில் அந்த சென்டரில் அந்த ப்ளவுஸ் பீஸை உள்ளே விட்டுட்டு அந்த பீஸை கீழே விட்டுட்டு இந்த மாதிரி தைச்சி எடுக்கும் போது நமக்கு ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ அந்த மெத்தட்லேயும் நம்ம வந்துட்டு தைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு அதை எடுத்து விட போகிறோம்.
இப்போ கொக்கிப்பட்டி நல்லா கவனிச்சு பாருங்க, ப்ளவுஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம், வெளியில வரல. அதுவே வி பட்டி தைக்க போகும்போது அந்த தையல் மேலே தான் நம்ம வந்து தைக்க போகிறோம், ப்ளவுஸ் மேலே வந்து நம்ம தைக்கலை. அதனால தான் கொக்கிப்பட்டியும் வி பட்டிக்கும் நம்ம சைடு ஜாயின் பண்ண போகும்போது நம்ம தனித்தனியாக வந்துட்டு மார்க் பண்ணுறது. ஆல்ரெடி இந்த பீஸில் ஒரு 1/2 இன்ச்சஸ் மடிச்சு இருக்கு, மேற்கொண்டு நம்ம ஒரே ஒரு தடவை மடித்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த தையல் மேலே தான் நான் வந்துட்டு மடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ மடிச்சுட்டு நான் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் மிஷின்லேயே வந்துட்டு நான் வி பட்டி தைக்க போகிறேன், கையில் வந்துட்டு நான் காஜா தைக்கலை. ஏன்னா இதுலேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வி பட்டியுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பட்டி ஜாயின் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு வி பட்டி வரணும், அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு ஒரு வி வரணும், அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு வி வரணும், அதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய அதாவது கொக்கிப்பட்டிக்கிட்ட ஒரு டாட் பிடிச்சோல்ல அந்த இடத்துக்கிட்ட ஒரு வி, அப்புறம் கழுத்துக்கிட்ட ஒரு வி வரணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அந்த வி பட்டி ஷேப் வந்துட்டு நீங்கள் தைக்கணும். ஏன்னா கழுத்துக்கிட்ட நீங்கள் தைக்கிறதுனால உங்களுக்கு ஷோல்டர் ஃபால்ட் வராது, ப்ளவுஸ் நல்லா இழுத்து கொடுக்கும். கொக்கிப்பட்டிக்கிட்ட நீங்கள் பிடிக்கிறனால அந்த டாட் வந்து நல்லா எடுத்து கொடுத்து ப்ளவுஸ் வந்துட்டு நல்ல ஒரு எடுப்பாக இருக்கும். பட்டிக்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணனால அந்த கப் ஷேப் வந்துட்டு நல்லா எடுப்பாகவும் லூஸ் விழுகாமவும் நல்லா இருக்கும். கீழாப்புல அந்த 2 கொக்கியும் வந்துட்டு பட்டி நல்லா வந்துட்டு டைட் கொடுத்து ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது, கொஞ்சம் லூஸாக 2 கொக்கி கழட்டி விடலான்னு சொல்லிட்டு நார்மலாக எல்லாருக்குமே நினைக்க தோணும். அந்த டைமில் நீங்கள் இந்த 2 கொக்கி மட்டும் நீங்கள் கழட்டி விட்டால் கூட உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த 3 கொக்கி இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு நமக்கு மெயின். கழுத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் அந்த கொக்கி பட்டிக்கிட்ட ஒரு டாட் வரும்ல அந்த இடத்துக்கிட்ட, அதுக்கப்புறமேட்டு அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ஒரு கொக்கி ஒரு வி பட்டி நம்ம தைக்கிறோம். இது 3 மட்டும்தான் நமக்கு மெயின். எப்போவுமே இந்த 3 இடத்துல நீங்கள் கொக்கி வைக்க மறந்துடாதீங்க, மாற்றியும் வச்சிடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வி பட்டி நீங்கள் தைக்க போகும்போது ஒரு தையல் மட்டும் தைச்சிட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு துணியில் கிழிஞ்சிரும். நீங்கள் ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் கரெக்டாக 3 தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் 3 தையல் போட போகும்போது அந்த தையல் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக பிரிஞ்சு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம தைச்சி அழகாக நீட்டாக வந்துட்டு முடிச்சிட்டோம். இப்போ மேலே நம்ம 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம கிராஸ் பீஸ் கூட தைச்சதுக்கு அப்புறமா அந்த வி பட்டி வந்துட்டு ஸ்டாண்டிங்கில் கரெக்டாக வந்துட்டு நின்றோம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். எப்போதுமே நீங்கள் சுடிதாரு ப்ளவுஸு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணாலும் கழுத்து பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது வரைக்கும் வந்துட்டு முடிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்லீவ் சைடு நீங்கள் கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஷோல்டர் ஃபால்ட் வந்துட்டு வராது. இதுவே நீங்கள் ஷோல்டர் பக்கத்துலேருந்து கழுத்து பக்கத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதான் ஃபால்ட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நான் கட் பண்ணாமல் நான் ஒரே மாதிரியாக வச்சுட்டு நான் மடித்து தைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்க போகும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி குடஞ்சிருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஒன் சைடு ஃப்ரண்ட்டு கரெக்டாக மடித்து தைச்சிருப்போம், இன்னொரு பக்கத்து ஃப்ரண்ட்டுக்கு மடித்து தைக்கிறது வந்துட்டு பேக்கில் வச்சு தைச்ச மாதிரி துணியை வந்து திருப்பி வச்சு நம்ம தைச்சிருவோம். இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாமே வந்துட்டு அதிகமாக வரும். அதனால ப்ளவுஸ் வந்துட்டு சொதப்பல் ஆயிரும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சாதான் நமக்கு சுருக்கம் வராது, ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைக்க போகும்போது உங்களுக்கு டென்ஷன் இல்லாமலும் எந்த இடத்துலையுமே ஒரு தவறுகளுமே இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணேன், அதில் வாய்ஸ் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ போட முடியுமா சொல்லிட்டு கூட கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி தான் இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் அந்த வீடியோவை ரீபோஸ்ட் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதோட நம்மளுடைய ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டோம். இந்த 1/2 இன்ச்சஸை இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்போ இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். எப்போதுமே நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகும்போது ஷோல்டர்லேருந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள், அதாவது சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஸ்லீவில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது.
ப்ளவுஸ் தச்சு போட்டதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்துட்டு நமக்கு தூக்குன மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஃப்ரண்ட் சைடு சுருக்கமாக இழுத்து பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான ஃபால்ட் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஸ்லீவ் வந்துட்டு நீங்கள் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்க. அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாதான் ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் மறுபடியும் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு டிப்ஸையுமே வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அடுத்த தையல் வந்துட்டு போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து தான் நம்ம வந்துட்டு தைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக லூஸ் விட்டு இப்போ நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும், இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். இழுத்து பிடிச்சும் தைக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் இந்த 1/2 இன்ச்சஸ் ஆனால் இழுத்து வச்சு தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டும் தைக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி தைச்சாலும் ப்ளவுஸ் வேர் பண்ண போகும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்துட்டு போயிடும். இவங்க கரெக்டாக வந்துட்டு தைக்கல அப்படிங்கிற ஒரு நேம் வந்துட்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், சின்ன சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாமல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 2 சைடுமே கொஞ்சம் கூட சுருக்கம் எதுவுமே வரல. இப்போ ஷோல்டரும் இந்த ஸ்லீவுடைய சென்டரும் காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ ப்ளவுஸுடைய ஃபைனலுக்கு வந்தாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இடுப்பு பகுதியை இந்த மாதிரி நம்ம அடிக்கிற மாதிரி 2 பாதியாக மடிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் நம்ம தச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸும் இந்த மாதிரி 2 பாதியாக மடித்து வச்சுட்டு இந்த இடுப்பு சுற்றல் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ் விட்டோம் இல்லையா டாட்டுக்கு, அந்த டாட் வந்து கரெக்டாக நம்ம 2 சைடும் பிடிச்சனால நமக்கு இடுப்பு சுற்றலும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சீம் அலவன்ஸும் கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சஸ் இருக்குது. தெரியுதா? சப்போஸ் நீங்கள் அது கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 1.5 இன்ச்சஸ்க்கு சீம் அலவன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. இப்போ கொக்கிப்பட்டி சைடு கரெக்டாக நம்ம கொக்கிப்பட்டியை வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணணும். கரெக்டாக கவனிச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கொக்கிப்பட்டி சைடு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அந்த கொக்கிப்பட்டி சைடு தான் நான் எடுத்துகிட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வீப்பட்டி சைடுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸில் வீப்பட்டி வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் வந்துட்டு 1 இன்ச்சஸ்க்கான நான் அகலமாக தைச்சிருக்கேன். இப்போ நம்ம தையல் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? தையல்லேருந்து கரெக்டாக வச்சதுலேருந்து நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி வீப்பட்டி சைடுடைய அலவன்ஸை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி தான் வந்துட்டு வச்சுக்கணும். வீப்பட்டி ரொம்ப குட்டியாக தைச்சிட்டாலும் சென்டரில் வந்துட்டு நமக்கு கேப் வந்துடும். இப்போ ஸ்லீவுடைய ரவுண்ட் ஆன்சரும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆமூல் ரவுண்டும் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை எடுத்து இந்த மாதிரி சுற்றிலும் வச்சுட்டு கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கரெக்டான ஒரு அலவன்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய சைடு ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அங்கேருந்து அந்த கொக்கிப்பட்டி எங்கே வருதோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடு நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கொக்கிப்பட்டி சைடு தான் நீங்கள் வந்துட்டு அலவன்ஸுக்கு மார்க் பண்ணணும். வீப்பட்டி சைடு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீப்பட்டி சைடு தான் நீங்கள் வந்துட்டு அலவன்ஸு மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஸ்கேல் வச்சு நான் கோடு போட்டுட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வச்சு தச்சிட வேண்டியதான். கரெக்டான மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் தைச்சாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். அந்த கப் ஷேப்பும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பிஸ்னஸ் வந்துட்டு நிறையா ஃபால்ட்டு பண்ணுவீங்க. அந்த ஃபால்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ளவுஸ்லேயே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். பாருங்கள், அந்த ப்ளஸ் பாயிண்ட் கூட நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. எந்த இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கூட வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஃபிட்டிங்கோட அழகாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ளவுஸை வந்துட்டு பர்ஃபெக்டாக தைக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ப்ளவுஸ் ஃபிட்டிங் 100% வரும். ஓகேவா? இப்போ நம்ம சைடெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ வீப்பட்டி சைடும் அதே மாதிரி நம்ம வச்சுட்டு பாடி சுற்றளவு கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆமுல் ரவுண்டை மார்க் பண்ணுறதுக்கும் ஷோல்டர்லேருந்து நம்ம ஆமுல் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கு இல்லையா ப்ளவுஸில், இதை எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி 2 பாதியாக மடிச்சுட்டு ஷோல்டர்லேருந்து வந்துட்டு வச்சு பாருங்கள். கரெக்டாக எங்கே வந்து முடியுதோ அங்கே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். ரவுண்ட் ஆன்சர் ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு 1/4 இன்ச்சஸ்க்கும் கம்மியாக இருக்குது. 2க்கும் நடுவில் நான் தையலை வந்துட்டு தைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும்.
ஓகேவா? இப்போ கீழே அந்த இடுப்பு சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து கொண்டு வந்துட்டு அந்த ஆமல் ரவுண்டு அந்த சுற்றளவு நம்ம பாடி சுற்றளவு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் ஸ்லீவ் ரவுண்டு இருக்கு இல்லையா, அதையே வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அங்கேயே வந்துட்டு நீங்கள் தைச்சிருங்க. கரெக்டாக ஸ்லீவ் ரவுண்டுடைய ஆன்சர் வந்துட்டு நமக்கு 5 இன்ச்சஸ் வரும். அந்த 5 இன்ச்சஸும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு தையல், அவ்வளோதான். நிறைய பேர் வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணுறது எப்படி, கரெக்டாக எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது, லூஸ் விழுகாமல் பட்டி எப்படி ஜாயின் பண்ண சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஃபைனல் வந்துட்டு நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிடலாம். ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு லைட்டாக மடித்து தைச்சிட்டு இப்போ அதுலேருந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க போகிறோம். கிராஸ் பீஸ் கொடுக்க போகும்போது ப்ளவுஸுடைய பீஸும் நீங்கள் இழுக்கக்கூடாது, அதே டைமில் கிராஸ் பீஸையும் நீங்கள் இழுக்கக்கூடாது. ரெண்டுமே கரெக்டாக லூஸ் விட்டே தான், லூஸாகவே தான் தைக்கணும். எந்த இடத்துலையுமே நீங்கள் இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது. கொஞ்சமாக நீங்கள் இழுத்து பிடிச்சி தைச்சா கூட என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளவுஸ் போட போகும்போது ஷோல்ட்ரு ஃபால்ட் வரும், கழுத்து வந்துட்டு அகண்டு போயிடும். நம்ம என்ன ஷேப் போட்டிருக்கோமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு வராது, கண்டிப்பாக ஃபால்ட் வந்துட்டு வந்துடும். அதனால் பொறுமையாக இப்போ நான் எப்படி எடுத்து விட்டு தைக்கிறேனோ இதே மாதிரி இதே மெத்தடில் வந்துட்டு தைச்சி பாருங்கள், ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? கரெக்டாக அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து கரெக்டாக வந்துட்டு தைச்சிக்கிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம அந்த 1/2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சஸில் தான் நீங்கள் கரெக்டாக தைக்கணும். எக்ஸ்ட்ராவும் தைக்கக்கூடாது, கம்மியாகவும் தைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சஸும் நீங்கள் தைச்சி முடித்தாதான் ரெடி அளவுடைய ஷோல்டர் வந்துட்டு நமக்கு 2.5 இன்ச்சஸ் வரணும்ல, அந்த 2.5 இன்ச்சஸும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? கரெக்டாக நீங்கள் தையலுக்காக வேண்டி எந்தெந்த இடத்துல எவ்வளோ அலவன்ஸ் விட்டிங்களோ அது கரெக்டாக எல்லா இடத்துலையுமே கொடுத்து நீங்கள் தைச்சாதான் உங்களுடைய ப்ளவுஸ் வந்துட்டு தைச்சி முடிச்சோன்னே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழே மறுபடியும் அந்த 1/2 இன்ச்சஸை மடித்து விட்டுட்டு இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு கட்டிங் போட்டுக்கோங்க. அதாவது வளைவாக வரும் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு கட்டிங் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சதுக்கப்புறம் அந்த நெக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த 1/2 இன்ச்சஸ் நம்ம மடித்து உள்ளே தைக்க போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிராஸ் பீஸ் எல்லாமே வந்துட்டு அந்த 1/2 இன்ச்சஸ் உள்ளார வந்துட்டு போயிடணும், ப்ளவுஸ் மேலே இருக்கக்கூடாது. கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் கிளியராக வேணும், என்ன வந்துட்டு உங்களுக்கு புரியல, அந்த டாட்டு தைச்சிருக்கேன் அது புரியல, இல்லை சைடு ஜாயின் பண்ணுறது புரியலை, இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்தது புரியல, இல்லை பட்டி கட் பண்ணுறது இன்னும் தெளிவாக வேணும், உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டுன்னாலும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அதனுடைய வீடியோவாக நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்துட்டு நான் ஓட்டு கேட்டிருக்கேன், அதுக்கு என்ன ஓட்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு சுடிதார் வேணுமா, இல்லை ப்ளவுஸ் வேணுமா, இல்லை நெக் டிசைன் வேணுமா, இல்லை இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த சேரீயில் கன்வெர்ட் பண்ணுற லாங் ஃப்ராக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டியில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து அதிகமான ஓட்டு வந்துட்டு எதுக்கு விழுகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்ன சொல்லிட்டு நான் அடுத்து வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் என்ன ஓட்டு வருது என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு நாள் லைவ் கிளாஸ் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன ஃபால்ட்டு வருது, என்ன டவுட் வருது அப்படிங்கிறது நீங்கள் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு லைவ் கிளாஸ் வேணுமா அப்படின்னு கேட்டும் நான் வந்துட்டு இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வாரத்தில் அது என்னைக்கு உங்களுக்கு கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக இருக்கும், திங்கக்கிழமையா வெள்ளிக்கிழமையா இல்லை சனிக்கிழமையா இல்லை ஞாயிற்றுக்கிழமையா என்னைக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்னைக்கு அந்த லைவ் கிளாஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது ப்ளவுஸை பற்றி, அதனால தான் சொல்கிறேன். லைவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். சென்டரில் நமக்கு கரெக்டாக ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு கேப்